சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நம்முடைய மனம் வேதனை தீர வேண்டும் என்று தினம் தினம் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் நம் மனவேதனை தீர என்ன முயற்சிகள் எடுத்தோம் அப்படி என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். மனவேதனை என்பது எப்பொழுது ஒருவருக்கு ஏற்படும்? நாம் ஒரு விஷயத்தை பற்றி எண்ணுவதன் மூலமாக சில சமயம் அந்த விஷயம் நமக்கு நடக்காமல் போகும் பொழுதும், நாம் எதிர்பார்த்த ஒன்று நமக்கு நடக்காமல் போகும்போதும், நம்முடைய எதிர்பார்ப்பு உழைக்கப்பட்டு ஏமாற்றமே மிஞ்சிய போதும் நம் மனம் வேதனை அடைகின்றது. இது ஒரு புறம் இருக்க, பணக்கஷ்டம், நினைத்த காரியம் நடக்காது ஒரு வேதனை, இல்லை என்றாலும் நம்முடைய இருப்பவர்கள் நம்மை துன்புறுத்தும் போது, நம்முடன் அனைவரும் இருந்தும் நம்மை அனாதையாக தவிக்கவிட்ட சில சமயம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை வேதனைகளையும் நாம் எப்படி கடந்து செல்ல வேண்டும்? இத்தனை வேதனைகளையும் நாம் எப்படி கடந்து செல்ல வேண்டும்? கடந்து செல்ல முக்கிய வழி மகிழ்ச்சி. வேதனைகளையும் துன்பங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த நேரமும் அதே விஷயத்தை நினைத்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. எப்படி ஒரு நாள் நமக்கு 3 வேளை பசி எடுக்கின்றதோ, அதுபோல நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நாம் மறந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி செல்ல வேண்டும். அப்படி அதை மறந்து செல்லும் பொழுது மகிழ்ச்சி நிச்சயம் ஏற்படும். சிலர் துரோகங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் வருத்தப்படுவார்கள். இந்த உலகில் உன்னை அழிக்க இன்னொருக்கு நீ கொடுக்கும் ஆயுதம்தான் அன்பு. இந்த உலகில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வதும் இன்னொருவர் மீது வைக்கும் நம்பிக்கை. உன்னை அழிக்க அன்பு தேவைப்படுகின்றது. உன்னை ஏமாற்றிக் கொள்ள மற்றவர்கள் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உதவுகின்றது. ஒரு பொய்யின் ஆழமே சிலரின் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிக்க காரணமாக இருக்கின்றது. எது உண்மை என்று தெரியாமல் நாம் வைக்கும் பொய்யின் மீதான நம்பிக்கை சிலரின் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிக்க காரணமாக இருக்கின்றது. பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அடிபட்ட பின்தான் சிலரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்து கூட நம்பிடாதீர்கள். மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற காத்து கொண்டிருப்பார்கள். ஒருமுறை நீங்கள் ஏமாந்தால் அவர்களிடமிருந்து ஒதுங்கி விடுவதுதான் உங்களுக்கு நல்லது. அவர்கள் உன்னை நம்ப வைக்க 1000 வழிகளில் முயற்சி செய்தாலும் அதில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாமல் விலகிவிட வேண்டும். ஒரு முறை ஏமாற்றிய ஒருவர் மறுமுறை ஏமாற்ற போது மனம் ஏதோ அவரை உண்மை என ஏற்க மறுக்கும். இடம், பொருள், ஏவல் என்று சில உள்ளன. அதை அறிந்து பழகுங்கள். ஏமாற்றியவர்களுக்கு நன்றியும் சொல்லுங்கள். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே.
அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. கவலையை விட்டு தள்ளுங்கள். தைரியமாக இருங்கள். துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் தெரிபவர்கள்தான் மிக சிறந்த துரோகிகள். துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாக வரலாறும் உண்டு. ஆனால் துரோகிகள் ஒருவர் கூட நல்லா வாழ்ந்ததா சரித்திரமில்லை. ஆனால் ஒருபோதும் துரோகிகள் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. நம் வாழ்க்கை நிச்சயம் அகல பாதாளத்திற்கு தள்ளப்படும். வாழ்விற்கும் மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகங்களும் பல எதிரிகளும் தேவைப்படுகின்றனர். இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கை உரியவர்களை முதுகில் குத்தப்பட்டதே காரணம். நான் தோல்வியை வெறுப்பது இல்லை. துரோகத்தை வெறுப்பவர்கள் ஆக வேண்டும். எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் எவ்வளவு நம்பிக்கை துரோகம் இழைக்காத இடங்கள் இரண்டுதான். ஒன்று தாயின் மடி, 2 இறைவனடி. யாரையும் நம்பி நீ எப்பொழுதும் வாழாதே. தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவு வைத்து கொள்ளும் உலகம் இது. தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவார். இங்கு கேட்டு அங்கு சொல்வதும் அங்கு கேட்டு இங்கு சொல்வதும் உறவுகளின் இயற்கை. அதை நாம் எப்பொழுதும் மாற்ற முடியாது. நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். ஒரு சில உறவுகளின் உண்மை சுயரூபம் தெரிய வரும். அப்பொழுது இவர்களை உயிருக்கு மேல் நம்பினோமே என்று அதனால் யார் மீது நம்பிக்கை வைப்பதற்கு முன்பும் அவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் எளிதில் நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்திருக்கின்ற நெருங்கிய உறவு ஒன்று துரோகம். யாரையுமே நம்ப முடியாது. அதை சொல்வதற்கு நாம் பல துரோகங்களை சந்தித்திருக்க வேண்டும். நிச்சயம் சந்தித்திருப்பார்கள். பல துரோகங்களை பார்த்தவர்கள்தான் யாரையும் நம்ப முடியவில்லை என்று வார்த்தையை சில இடங்களில் பயன்படுத்துவது தவறு இல்லை. அது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம். நம்மில் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்க்க இருப்பது கிடையாது. எதிரி என்பது நம் கண்ணுக்கு தெரிந்த ஒரு எதிரி. ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி என்றால் அது துரோகிகள் ஆவார்கள். எப்பொழுது எங்கே எப்படி முதுகில் குத்துவார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்முடனே இருந்து உறவாடி நம்மை கெடுப்பார்கள். நமக்கு நன்மை ஒன்றும் நடந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருப்பார்கள். இவர்கள்தான் துரோகிகள். நம்மில் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்க்க இருப்பதில்லை. துரோகிகள் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு விலகி விடுங்கள். இல்லை என்றால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதை அனுபவிக்க தயாராக இருப்போம். நன்றி, வணக்கம்.